இணைய பதிவில் ரஜினிகாந்த் வர்சஸ் கமலஹாசன் இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் போய்கிட்டே தான் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1970களில் சினிமா உலகத்துக்குள்ள நுழைந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை ஒரே இயக்குனர் தான் கண்டுபிடிச்சாரு. கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த இருவரையும் தங்கள் தளத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. அந்த காலத்துல கமலஹாசன் ஏற்கனவே குழந்தை நட்சத்திரமா படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைல் ஸ்ட்ராங் மாதிரி பப்ளிக்கை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணாரு. கமல் பாசமான நடிப்பை கொடுத்தாரு. ரஜினியோட பாடி லாங்குவேஜ், வாக்கிங் ஸ்டைல் இருவரும் ஒரே காலகட்டத்துல தான் சினிமால என்டர் ஆனாங்க. நடிப்புன்னு பார்க்கும்போது ரஜினி உச்சத்துல இருக்காரா, கமல் உச்சத்துல இருக்காரா? நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரஜினி பெஸ்டா, கமல் பெஸ்டான்னு பார்க்கும்போது இங்கதான் ஒரு கிளாஷ் ஆரம்பிக்குது. ரஜினி பக்கம் பார்த்தா பாஷா, படையப்பா, தளபதி, சிவாஜி இவையெல்லாம் அவரோட லெஜெண்ட் ஸ்டேட்டஸுக்கான ரீசன். கமல் பக்கம் பார்த்தோம்னா நாயகன், தேவர் மகன், இந்தியன், தசாவதாரம் போன்ற அருமையான படங்கள் பண்ணியிருக்காரு. உங்க மனசுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தருவாரு. இருவரும் நல்லவர்கள். ஆனா ஸ்டைல் வர்சஸ் சப்ஸ்டன்ஸ்னு எப்பவும் கம்பேர் பண்ணுவாங்க. இருவருக்குமே டை ஹார்ட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. ரஜினிக்காக ரசிகர்கள் தியேட்டரே குலுங்குற அளவுக்கு இருக்காங்க. கமல் ரசிகர்களும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க. 80 மற்றும் 90 காலத்துல போஸ்டர் வார் பார்த்திருப்பீங்க. ஒரு திரையரங்கம் ரஜினி படத்துக்கு பஞ்சர் பண்ணாங்கன்னா அடுத்து கமல் படம் பண்ணுவாங்க. ஃபேன் கிளப்புக்குள்ளேயே சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு ஹெல்தி கிளாஷ்ன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டு பேருக்குள்ளேயும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் இருந்தது. என்னதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் ஒரே படத்துல ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படியும் ஒரு கிளாஷ் வந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச பெரிய காம்போ படங்கள் என்னன்னா 16 வயதினிலே, அவள் அப்படித்தான், நினைத்தாலே இனிக்கும். இந்த 3 படங்கள்லயும் ரஜினி கமல் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் அவரவரோட திறமையில ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ரொம்ப நாள் ஒரே படம் பண்ணல. ஏன்னா அந்த ஃபேன் பேஸ் ஆல்ரெடி களத்துல கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிய கடவுள்னு சொன்னா கமலை ஜீனியஸ்னு சொன்னாங்க. அது எப்படி சாத்தியம்னு பார்த்தா இதுதான் மேஜிக். ரஜினிய பார்த்தா கூஸ் பம்ஸ் வரும். கமலை பார்த்தா பெயினோட கனெக்ஷன் ஃபாஸ்டா போகும். ரஜினிய ஒரு டர்மி காட் மாதிரி ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ல இருந்து CEO வரை யாரும் அவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதற்குள்ள கமல் தமிழ் சினிமாவுக்கு இன்டெலெக்சுவலிசம் கற்றுக் கொடுத்தாரு. அவர் பேச்சு, ஸ்கிரீன் ரைட்டிங், அப்ரோச் எல்லாமே திங்கிங் லெவலை மேம்படுத்துச்சு. அடுத்து அரசியல்லையும் கிளாஷா? இந்த ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்தாங்க. ரஜினி நிறைய அட்டெம்ப்ட் பண்ணாரு. கடைசியில விட்ரா பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. கமல் முழுசா லான்ச் பண்ணிட்டாரு. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேருக்குமே பப்ளிக் பெர்செப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்ட். ஆனா பாலிடிக்ஸ்ல கிளாஷ் கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தது. மக்கள் லெவல் ஹைப் வந்தாலும் அவர்களே ஒரு ஸ்டேஜ்ல பீஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரஜினி மற்றும் கமலோட நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா இருவருக்குமே ஒரு வயதோட செட்டில் பக்கத்துல இருக்காங்க. அவங்களோட ஃபேன் பேஸ் இன்னும் அவங்களோடயே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சோஷியல் மீடியால தான் இப்போ கிளாஷ் இன்னும் வரும். ரீல்ஸ், மீம்ஸ், கம்பேரிசன் வீடியோஸ், பெஸ்ட் ஆக்டர், பிக்கஸ்ட் ஸ்டார் போன்ற டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஆனா உண்மையா சொன்னா இவர்கள் இருவரும் ஒன்றுதான். தமிழ் சினிமாவுக்கான இது ஒரு கிளாஷ் இல்ல, இது ஒரு காலத்தோட மோதல். ரஜினி ஃபயர்னா கமல் ஆழம். இருவரும் இல்லாம தமிழ் சினிமா முழுமையா இருக்காது. நம்ம அந்த அழகு மோதலை ரசிக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லோரும் இந்த யூடியூப் வலைத்தளத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.